தென்காசியில் தமிழ்நாடு ஆரி தொழிலாளர் சங்கம் சார்பில் பெண் குழந்தை பாதுகாப்பை வலியுறுத்தி நோபல் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 800க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் அகரக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு ஆரி தொழிலாளர் சங்கம் சார்பில் பெண் குழந்தை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நோபல் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தஞ்சாவூர், திருச்சி, சேலம், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் இருந்து 800க்கும் மேற்பட்ட பெண்கள் நேரிலும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இணையதளம் மூலமாகவும் போட்டிகளில் கலந்து கொண்டு ஆரி தொழில் மூலம் பெண் குழந்தை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு தையல் ஓவியங்களை தைத்தனர். மேலும் தையல் பயின்ற பெண்கள் தேசிய கொடியை கைகளால் தைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுக்க இருக்க பெண்களை எல்லாம் இங்க அழைச்சிட்டு வந்து அவங்க நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பெண் குழந்தை பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்பை மையமாக வச்சு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பெண்களுக்கு மேலே இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் ஆரி ஒர்க் ஃபெடரேஷன் மூலமாக ஆரி ஒர்க் பண்ணுற பெண்களுக்கு நிறைய சலுகைகள் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வழங்கிட்டு வர்றோம். தையல் சம்மந்தப்பட்டவங்க தேசிய கொடியை கையால் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. எல்லாம் 1.5 மணி நேரத்தில் அவங்க கையால் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்நிகழ்ச்சியை ஆரி தொழிலாளர் கூட்டமைப்பின் தலைவர் அரவிந்த் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். 1.5 மணி நேரம் நடைபெற்ற இப்போட்டியில் பெண்கள் பல்வேறு விழிப்புணர்வு தையல் ஓவியங்களை தைத்து அசத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற போட்டியாளருக்கு மெழுகுவர்த்தி தயாரிப்பு, தஞ்சாவூர் பெயிண்டிங், மேட் தயாரித்தல் உள்ளிட்ட 30 வகையான கைத்தொழில்களை இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நோபல் உலக சாதனைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது.